ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்த வேலை. நானுமே ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டே இருந்தேன். சத்துணவுத்துறையில் வேலை வந்துடாதா அப்படின்றத எதிர்பார்த்துட்டே வந்தோம். தமிழக அரசே அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கங்க. இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும், தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை, ஈஸியான வேலை, சொந்த ஊர்லேயே உங்கள் வீட்டில் இருந்தே போகிற மாதிரியான ஒரு அரசாங்க வேலைங்க. இது பார்த்திங்கன்னா முழுக்க 100% கவர்மெண்ட் ஜாப் தாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா சேலரியும் நல்ல சேலரியாக இருக்கும். சொந்த ஊர்லேயே வேலை பார்க்குற மாதிரி ஒரு வேலை தாங்க. இந்த வேலைக்கு என்னென்ன கல்வி தகுதி, யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்த்துலாம். இந்த ஜாப்பை எப்படி ஈஸியாக நம்ம வாங்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துலாம். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 8990 9,000 வேக்கன்சி தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் 9,000 வேக்கன்சி அறிவிச்சிருக்கிறாங்கங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதாவது இந்த வேலைக்கு விருப்பமுள்ள பெண்கள் அனைவருமே கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக இந்த வேலை கிடச்சிரும். உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் போகிற மாதிரி வேலைன்னா கவர்மெண்ட்டு கொடுக்குற அனைத்து லீவுகளும் கிடைக்கும். கவர்மெண்ட்டில் கிடைக்கிற அனைத்து சலுகைகளும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வேலையில் கிடைக்குங்க. ஸோ இது 100% பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மட்டுமானது. பெண்கள் மட்டுமே இந்த வேலையை அப்ளை பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. இந்த விஷயத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தர், உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் வேறு யாராவது ஒருத்தருங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த ஜாப்பை பற்றின வேக்கன்சி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முழு விவரம் சொல்கிறேங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர் வேலைக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,000 மட்டும் வராது. ப்ளஸ் கவர்மெண்ட் கொடுக்குற அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 அதற்கு மேலே வரும். தேர்வு செயல்முறை பற்றி பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர் துறையான எழுத்து தேர்வு, நேர்காணல் அல்லது தகுதியின் அடிப்படையிலான தேர்வு செயல்முறை மூலம் வேலைக்கான விண்ணப்பதாரர்களை தேர்ந்தெடுக்கும். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கொடுக்குறாங்க பாருங்கள். சில சந்தர்ப்பங்களில் எழுத்து தேர்வு இல்லாமல் 2025 சத்துணவு அமைப்பாளர் ஆட்சேர்ப்பு வேலைகளுக்கு நேரடி நேர்காணல் கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களில் கூட அந்த மாதிரி பண்ண எழுத்து தேர்வே கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ, அதாவது ரேஷன் கடையில் ஆள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்களோ வேக்கன்சிஸ் எந்த மாதிரி அதன் மாதிரியே உங்களுக்கு நேரடியாக நேர்காணல் மட்டும், இன்டர்வியூ மட்டும் எடுத்து உங்களுடைய மார்க்கின் அடிப்படையில் உங்களுக்கு வேக்கன்சி கொடுப்பாங்க. இது ரொம்ப ஈஸியானது. நீங்கள் 8th லெவலு அப்படிங்கும்போது 8th ஸ்டாண்டர்ட் வரை உள்ள ஸ்கூல் புக், தமிழக அரசு ஸ்கூல் புக், தமிழ் புக் மட்டும் படித்தாலே போதும். உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் எழுதிடலாம். ரிட்டன் எக்ஸாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு டைரெக்டாக ரேஷன் கடை நேர்காணலுக்கு என்ன மாதிரி இன்டர்வியூ நடத்துகிறாங்களோ அதே மாதிரியான இன்டர்வியூ இதுலேயும் நடத்து உங்களுடைய மார்க்கின் அடிப்படையில் உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 விதமாகவும் நீங்கள் உங்களை ஆட்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களோட தகுதி சத்துணவு அமைப்பாளர் ஆட்சேர்ப்புக்கான முதன்மை தேவை பட்டப்படிப்பு தகுதி. சத்துணவு அமைப்பாளர் துறையில் அடிப்படை பதவிகளுக்கு 8 முதல் 12ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி போதுமானது. அதே சமயம் உயர் பதவிகளுக்கு பட்டம் கட்டாயம். அதாவது நீங்கள் ஸ்டார்டிங் நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் படித்ததுனாலே அப்ளை பண்ணால் நெக்ஸ்ட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி எதனா வேணும் அப்படின்ற பட்சத்தில்
கண்டிப்பாக வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஆனால் வந்து நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலுமே சத்துணவு உதவியாளர் சமையலர் வேலைக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து டிகிரி படித்தவங்க தான் அப்ளை பண்ணணுன்றது கிடையாது. ப்ரமோஷனுக்கு வந்து நமக்கு டிகிரி படித்தவங்க தேவை. அதனால் வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் தேவையில்ல, கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து சத்துணவு உதவியாளர் அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவே வந்து போதும். வயது வரம்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சத்துணவு அமைப்பாளர் துறை வேலைக்கு குறைந்தபட்ச வயது 18 ஆண்டுகள், அதாவது 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா 34 வயசு வரை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன்ஸ் லிங்க் வந்து வரும்போது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நமக்கு வயசு வந்து அதிகரிக்கும். 34லேருந்து 40 கூட வரலாம், 45 கூட வரலாம். இதே நீங்கள் விடோவாக இருந்தீங்கன்னா 50 வயசு 55 வயசு வரை உள்ளவங்க கூட தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12,000 ப்ளஸ் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 15,000 கிட்டத்தட்ட வந்து நமக்கு வரும். அது போக பார்த்திங்கன்னா பொங்கல் போனஸ், தீபாவளி போனஸ் அது எல்லாமே வந்து இதில் இன்க்ளூடடாக வந்து வரும். இதில் விண்ணப்பத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம், நீங்கள் ஆஃப்லைன்லேயும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கிறப்ப டேரெக்டாக அந்த வெப்சைட்டில் வந்து விண்ணப்பிக்க முடியும். இதே வந்து நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கும் போது அவங்க வந்து பொறுத்தவரை விண்ணப்பதாரர்கள் நீல நிற பால் பென், அதாவது பால் பென் வச்சு தான் வந்து நீங்கள் வந்து விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யணும். தபால் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது போஸ்ட் ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் தபால் மூலமாக வந்து அனுப்பி வைக்கணும். ஏன் வந்து பால் பென் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க, அது இன்கேஸ் ஆஃப் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மழை பெஞ்சதோ இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நனைஞ்சிட்டாலோ வந்து நீங்கள் பால் பென் வச்சு எழுதியிருந்தீங்க அப்படின்னா வந்து அது அழியாது. அதற்காக தான் வந்து அவங்க பால் பென் வச்சு எழுத சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக அப்படின்னா டேரெக்டாக வந்து அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து உங்கள் பக்கத்தில் உள்ள சத்துணவுத்துறை அலுவலகத்தில் நீங்கள் வந்து டேரெக்டாகவும் வந்து கொடுக்கலாம். இதே நீங்கள் வெளியூர் வேறு எதனா ஊருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு ஊர் இல்லை 2 ஊர் 3 ஊர் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வந்து தபால் மூலமாகவும் வந்து அனுப்பலாம். இதற்கான அப்ளிகேஷன்ஸ் லிங்க் வந்து நமக்கு இந்த ஜனவரியில் வந்து வரப்போகுது. கிட்டத்தட்ட 9,000 சத்துணவு அமைப்பாளருக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த ஜனவரியில் வரப்போகுது. அது வந்தோன்னே கண்டிப்பாக நம்ம சேனலில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது கண்டிப்பாக வந்து பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் இந்த வேலை. அதை பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து ஒவ்வொரு 38 மாவட்டங்களுக்குமே நிறைய அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது இது வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இதற்கான அப்டேட்ஸ் வந்து வர நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.